Hi friends, நம்ம பார்க்க போகிறது exercise 4.3. A man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point. ஒரு மேன் ஒரு பொசிஷன்லேருந்து ஈஸ்ட் நோக்கி 18 மீட்டர் போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொசிஷனில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 24 மீட்டர் நார்த் நோக்கி போகிறாரு. நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா அவர் இப்போ இருக்க பொசிஷன்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இறைய உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கிறோம். அங்கேருந்து ஃபஸ்ட்டு 18 மீட்டருக்கு போகக்கூடியது ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏலேருந்து அவர் இன்னொரு நார்த் சைடு போகக்கூடிய அந்த எண்டு பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறோம். 24 மீட்டரில் அவர் போயிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ஓபி, அந்த டிஸ்டன்ஸு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும். ஓகே, சொல்யூஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அந்த மேனோட இனிஷியல் பொசிஷன் 0னும் ஃபைனல் பொசிஷனை பின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். இது ரைட் ஆங்கிளாக இருக்கிறதுனால இங்கே ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிளாக இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் ஓஏபியிலேருந்து ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு வரும். எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு அதோட வேல்யூஸ் எழுதுகிறோம். ஏபி 18னும் ஓஏ 24ன்னு எழுதிக்கிறோம். சாரி, மாற்றி எழுதியிருக்கேன். ஏபி 24 ஸ்கொயர், ஓஏ 18 ஸ்கொயர் ரெண்டையும் போட்டுட்டோம். அதோட ஸ்கொயரிங் வேல்யூ எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 900. ஓபி ரூட் ஆஃப் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 13 கிடைக்கும். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 30 meter. There are two paths that one can choose to go from Sarah's house to James' house. அதாவது இங்கே சாராஸ் வீடு இருக்குது, இது ஜேம்ஸ் ஹவுஸ். ரெண்டு பாத் இருக்குது. ஒன்று இப்படி சுற்றி இங்கே போகிறது, இன்னொன்று டைரெக்டாக இப்படி போகிறது. ரெண்டு பாத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் வே இஸ் டேக்கன் ஸ்ட்ரீட், இது சி ஸ்ட்ரீட்டு. ஒரு சி ஸ்ட்ரீட்டில் ஒரே தடவையாக போயிடலாம். இன்னொரு வே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு டேக் பி, அதாவது இங்கே பி ஸ்ட்ரீட் வழியாக வரணும். பி ஸ்ட்ரீட்டுக்கு வரணுன்னா ஏ ஸ்ட்ரீட்லேருந்து வரணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்போது எத்தனை ஷார்ட்டட் இஸ் த டைரக்ட் பாத் அலாங் சி ஸ்ட்ரீட், அதாவது இப்போ சி ஸ்ட்ரீட் வழியாக போகும்போது ஷார்ட்டஸ்ட் வேவாக இருக்கும் இதை விட. அப்போது ஷார்ட்டஸ்ட் வேயோட டிஸ்டன்ஸ் சி ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சி ஸ்ட்ரீட்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இதை ஏபிசின்னு மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஏபிசின்னு எழுதிக்கிறோம். இது ஏ, இது பி, இது ஜேம்ஸ் ஹவுஸு, இது சாராஸ் ஹவுஸு. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது ஏபியோட வேல்யூ 2 மைல்ஸ்னு இந்த டயக்ராமில் கொடுத்துருந்தாங்க. பிசியோட ஸ்கொயர் 1.5 மைல்ஸ்னு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். இதோட ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது இந்த வேல்யூ, நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணும்போது 6.25. இதில் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6.25. ஸோ அதில் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2.5 மைல்ஸ். ஏசிங்கிறது 2.5 மைல்ஸ்னு கிடச்சிருச்சு. அப்போது டிஸ்டன்ஸ் இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஃபர் ஆகுதுங்கிறது, சி ஸ்ட்ரீட் வழியாக போகிறதுக்கும் ஏ அண்ட் பி ஸ்ட்ரீட் வழியாக போகிறதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஃபர் ஆகுதுங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது ஏ ஸ்ட்ரீட் அண்ட் பி ஸ்ட்ரீட் வழியாக போகும்போது 2 + 1.5, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3.5. மொத்தம் அதை சி சீட்டில் உள்ளது 2.5. ஸோ அப்போது இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது 1 மைல் கிடைக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் அதாவது எவ்வளோ மைல் அதிகமாக போகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.